கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய குடும்பத்துல ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாவே உங்களுடைய மனசுல ஆறாத வடுக்கள் அல்லது மனக்கவலைகள் உங்களுக்கு இருந்திருக்கும். கன்னி ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்துல ராகு அல்லது கேதுவின் நிழல் கிரகங்களுடைய தாக்கம் இருந்த காலகட்டத்துல நீங்கள் சொல்லும் நல்ல விஷயங்கள் கூட உங்கள் குடும்பத்தினருக்கு தவறாகவே போய் சேர்ந்திருக்கும். நீங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் தான் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே சுயநலத்தோடு செய்கிறீர்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளுமே வார்த்தை தடிப்புகளுமே ஏற்படுத்தி அமைதியா இருக்க வேண்டிய வீடு ஒரு போர்க்குளமாகவே மாறியிருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலுமே உங்க துணையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ உங்களை ஒரு சந்தேக கண்ணோட்டுடனே பார்த்து உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி இருந்திருக்கும். நியாயத்தை சொல்ல போய் நீங்களே ஒரு குற்றவாளியாக நின்ற தருணங்கள் அமைந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அது உங்க குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவுமே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே சுயநலத்தோடு செய்கிறீங்க என்று தவறாவே புரிந்து கொள்ளப்பட்டு இருந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளுமே வார்த்தை தடிப்புகளும் ஏற்பட்டு அமைதியா இருக்க வேண்டிய வீடு ஒரு போர்க்களமாக மாறியிருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் உண்மையா இருந்தாலும் உங்க துணையோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ உங்களை ஒரு சந்தேக கண்ணோட்டுடனேயே பார்த்து உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கி இருந்திருக்கும். குழந்தைகளோட கல்வி குறித்து கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானத்தின் மீது பாப கிரகங்களுடைய பார்வை பதியும் போது உங்கள் வாரிசுகளுடைய எதிர்காலம் மற்றும் கல்வி குறித்த பயம் உங்களை ஒலிக்க இருந்திருக்கும். நன்றா படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் திடீரென படிப்புல கவனம் செலுத்தாமல் போனதும் தவறான நண்பர்களோட சேர்க்கையால அவங்களோட மதிப்பெண்கள் குறைந்ததும் உங்களை உறங்க விடாமல் செஞ்சிருந்திருக்கும். அவங்களுடைய சேர்க்கை சரியாக இல்லையோ அவங்களோட எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலை உங்களை அணு அணுவாகவே செதுக்கி இருந்திருக்கும். அவங்களுடைய கல்விக்காக நீங்கள் வாங்கிய கடன்களும் கட்டிய பெறும் தொகைகளும் வீணாகிவிடுமோ என்ற அச்சமும் அவங்களுடைய பிடிவாத குணமும் உங்களை மன ரீதியாகவே பெரும் தள்ளாக்கி இருந்திருக்கும். அதாவது உங்க நன்றா படித்து கொண்டிருந்த பிள்ளைகள் திடீரென படிப்புல கவனம் செலுத்தாமலேயும் போயிருப்பாங்க. தவறான நண்பர்களோட சேர்க்கையால அவங்களோட மதிப்பெண்கள் குறைந்ததும் உங்களை உறங்க விடாமல் செஞ்சிருந்திருக்கும். அவங்களுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலை தான் உங்களை அணு அணுவா செதுக்கியிருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட பிடிவாத குணமும் உங்களை மன ரீதியா பெரும் தவிப்புக்கே உள்ளாக்கி இருந்திருக்கும். பெற்றோருடன் கருத்தும் மோதல்கள் ரொம்பவும் மனக்கவலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். கன்னி ராசிக்கு 4ஆம் இடம் தாய் ஸ்தானமாகவும் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானமாகவும் அமைகிறது. இந்த இடங்கள்ல குரு அல்லது சூரியனின் பலவீனம் ஏற்படும் போது உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடனேயே உங்களுக்கு கடுமையான கருத்து வேறுபாடுகள் தலை தூக்குகின்றன. பழைய தலைமுறை சிந்தனைகளும் உங்கள் நவீன கால சிந்தனைகளுக்கும் இடையே பெரும் போர் நடந்து நீங்கள் செய்யும் தொழிலோ அல்லது நீங்கள் எடுக்கும் வாழ்க்கை தீர்மானங்களோ அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கலாம். வீட்டில் எப்போதுமே ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருந்திருக்கும். பெற்றோரை எதிர்க்கவும் முடியாது, அதே சமயம் நம் நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியவில்லையே என்று நீங்க தவித்த தவிப்பு உங்களை வீட்டை விட்டே ஒதுங்கி வாழும் அளவிற்கு சில நேரங்கள்ல கொண்டு சென்றிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடனே உங்களுக்கு கடுமையான கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கி இருந்திருக்கும். பழைய தலைமுறை சிந்தனைகளுக்கும் உங்களுடைய நவீன கால சிந்தனைகளுக்கும் இடையே பெரும் போரே உங்கள் குடும்பத்துல நடந்திருந்திருக்கும். நீங்க செய்யற தொழிலையோ அல்லது நீங்கள் எடுக்கிற வாழ்க்கை தீர்மானங்களையோ அவங்களுக்கு பிடிக்காமல் போனதால வீட்டுல எப்போதுமே ஒரு பதற்றமான சூழல் நிலவி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல புரிதல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கடந்த காலங்களில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மனத்தாங்கங்களும் நீங்கி பரஸ்பர அன்பும் பெருக்கப் போகிறீங்க. ஒருவருடைய தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படும் பக்குவம் குடும்பத்துல மலரும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை அதிகரிப்பதால தேவையில்லாத வாக்குவாதங்களும்
முற்றிலுமா தவிர்க்கப்பட போகிறது. கூட்டு குடும்பமா வாழ்பவங்க மத்தியில ஒற்றுமை பலப்பட போகுது. குடும்பத்துல உள்ள பெரியோர்களுடைய ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு புதிய பாதையை காட்டப் போகின்றன. சுப காரிய பேச்சுக்களும் சுபகமா முடிந்து வீட்டுல எப்போதுமே மங்களகரமான ஒளியும் மகிழ்ச்சியான சிரிப்பொலியுமே நிறைந்திருக்க போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல போகிற மனப்பான்மை அதிகரிக்கிறதால தேவையில்லாத வாக்குவாதங்களும் முற்றிலுமா முற்றிலுமா தவிர்க்கப்பட போகின்றது. கூட்டு குடும்பமும் வாழ்றவங்க மத்தியில ஒற்றுமை பலப்பட போகின்றது. சுபகாரிய பேச்சுகள் சுபகமா முடிந்து வீட்டில் எப்போதும் மங்களகரமான ஒளியும் மகிழ்ச்சியான சிரிப்பொலியும் நிறைந்திருக்க போகுது. கணவன் மனைவி உறவு நிலையாக அமைய போகுது. தம்பதியிடையே இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணங்கள் மறைந்து அந்யோன்யம் பன்மடங்கு அதிகரிக்க போகுது. ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாதால ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து மனம் விட்டு பேசுவதற்கான நல்ல தருணங்கள் அமைய போகின்றது. கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் பக்கபலகமாயிருந்து குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள போறீங்க. வாழ்க்கை துணையோட வழியில இருந்து வந்த பூர்வீக சொத்து சிக்கல்கள் மற்றும் உறவு முறை பிரச்சனைகள் சுமூகமா தீரப்போகின்றது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து வாழும் நல்வாய்ப்புகளும் புதிய புரிதலுடன் தங்கள் வாழ்க்கையை தொடங்கும் உன்னத நிலையும் உங்களுக்குள்ள உண்டாக போகின்றது. அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணங்களை இப்போது மறைந்து அந்யோன்யம் பன்மடங்கு அதிகரிக்க போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாதால ஏற்பட்ட இடைவெளிகள்லாம் குறைந்து மனம் விட்டு பேசுவதற்கான நல்ல தருணங்கள் அமைய போகின்றது. கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் பக்கபலமா இருந்து குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள போறீங்க. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து வாழும் நல்வாய்ப்புகளும் புதிய புரிதலும் உங்களுடைய இல்வாழ்க்கையை நன்றாக தொடங்க போறீங்க. குழந்தைகளோட எதிர்காலம் பிரகாசிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் பெருமிதம் கொள்ளும் படியான சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது. அவங்க தங்களோட துறைகள்ல சிறந்து விளங்கி உங்களுக்கு புகழையும் பெருமையும் தேடித்தர போறாங்க. உயர்கல்விக்காகவோ அல்லது புதிய வேலைவாய்ப்புக்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த குழந்தைகளுக்கு சாதகமான செய்திகள் சேரும். விளையாட்டு கலை மற்றும் இதர திறமைகள்ல ஆர்வம் உள்ள குழந்தைகள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சாதிப்பதற்கான நல்வாய்ப்புகள் அமைய போகின்றது. அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்புக்கான திட்டங்களை நீங்கள் தீட்டி அதில் முழு வெற்றி காண போகிறீங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய தங்கள் துறைகளில் சிறந்து விளங்கி உங்களுக்கு புகழையும் பெருமையும் தேடித்தர போறாங்க. உயர்கல்விக்காக அல்லது புதிய வேலை வாய்ப்புக்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த குழந்தைகளுக்கு சாதகமான செய்திகள் சேரும். விளையாட்டு கலை மற்றும் இதர திறமைகள்ல ஆர்வமுள்ள குழந்தைகள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சாதிப்பதற்கான நல்வாய்ப்புகள் அமைய போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்க பரஸ்பர அன்பும் பெருக்கப் போகிறீங்க. ஒருவருடைய தேவையை மற்றவர் உணர்ந்து செயல்படும் பக்குவம் குடும்பத்துல மலரும். விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை அதிகரிப்பதால தேவையில்லாத வாக்குவாதங்களும் முற்றிலுமா தவிர்க்கப்பட போகிறது. கூட்டு குடும்பமா வாழ்பவங்க மத்தியில ஒற்றுமை பலப்பட போகுது. குடும்பத்துல உள்ள பெரியோர்களுடைய ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு புதிய பாதையை காட்டப் போகின்றன. சுப காரிய பேச்சுக்களும் சுபகமா முடிந்து வீட்டுல எப்போதுமே மங்களகரமான ஒளியும் மகிழ்ச்சியான சிரிப்பொலியுமே நிறைந்திருக்க போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்ல போகிற மனப்பான்மை அதிகரிக்கிறதால தேவையில்லாத வாக்குவாதங்களும் முற்றிலுமா முற்றிலுமா தவிர்க்கப்பட போகின்றது. கூட்டு குடும்பமும் வாழ்றவங்க மத்தியில ஒற்றுமை பலப்பட போகின்றது. சுபகாரிய பேச்சுகள் சுபகமா முடிந்து வீட்டில் எப்போதும் மங்களகரமான ஒளியும் மகிழ்ச்சியான சிரிப்பொலியும் நிறைந்திருக்க போகுது. கணவன் மனைவி உறவு நிலையாக அமைய போகுது. தம்பதியிடையே இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணங்கள் மறைந்து அந்யோன்யம் பன்மடங்கு அதிகரிக்க போகுது. ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாதால ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து மனம் விட்டு பேசுவதற்கான நல்ல தருணங்கள் அமைய போகின்றது. கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் பக்கபலகமாயிருந்து குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள போறீங்க. வாழ்க்கை துணையோட வழியில இருந்து வந்த பூர்வீக சொத்து சிக்கல்கள் மற்றும் உறவு முறை பிரச்சனைகள்
சுபகமா தீரப்போகின்றது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து வாழும் நல்வாய்ப்புகளும் புதிய புரிதலுடன் தங்கள் இல்வாழ்க்கையை தொடங்கும் உன்னத நிலையும் உங்களுக்குள்ள உண்டாகப் போகின்றது. அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஈகோ மற்றும் பிடிவாத குணங்களை இப்போது மறைந்து அந்யோன்யம் பன்மடங்கு அதிகரிக்க போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொள்ளாதால ஏற்பட்ட இடைவெளிகள்லாம் குறைந்து மனம் விட்டு பேசுவதற்கான நல்ல தருணங்கள் அமையப் போகின்றது. கணவன் மற்றும் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் பக்கபலமா இருந்து குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள போறீங்க. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணைந்து வாழும் நல்வாய்ப்புகளும் புதிய புரிதலும் உங்களுடைய இல்வாழ்க்கையை நன்றாக தொடங்க போறீங்க. குழந்தைகளோட எதிர்காலம் பிரகாசிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் பெருமிதம் கொள்ளும் படியான சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது. அவங்க தங்களோட துறைகள்ல சிறந்து விளங்கி உங்களுக்கு புகழையும் பெருமையும் தேடித்தர போறாங்க. உயர்கல்விக்காகவோ அல்லது புதிய வேலைவாய்ப்புக்காகவோ வெளிநாடு செல்ல காத்திருந்த குழந்தைகளுக்கு சாதகமான செய்திகள் சேரும். விளையாட்டு, கலை மற்றும் இதர திறமைகள்ல ஆர்வம் உள்ள குழந்தைகள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சாதிப்பதற்கான நல்வாய்ப்புகள் அமையப் போகின்றது.